வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். தேர் இழுத்த திருமேனி திருவிடை மருதூரில் தைப்பூச திருவிழா 8ஆம் நாள் தேர் உலா. அன்று பள்ளத்தில் இறங்கிய தேரின் வட்டத்தை தம் கரத்தால் பற்றி கூடியிருந்த மக்களையும் பார்த்து ஒன்றாக தேரை இழுக்குமாறு உறக்க பணித்த மகாபெரியவா. அந்த சம்பவம் பற்றினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவத்தை பற்றி முழுசாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1933 திருவிடை மருதூரில் தைப்பூச திருவிழா 8ஆம் நாள் தேர் உலா. கொல்லன்கோடி மூலையை தேர் அடைந்த போது முட்டுக்கட்டைகள் நசுங்கியதால் தேர் நேரே வடம் போக்கி தெருவழி சென்று ஒரு பள்ளத்தில் இறங்கிவிட்டது. அந்த ஆண்டு கும்பகோணம் மகாமகத்திற்கு விஜயம் செய்திருந்தார் மகாபெரியவா. புனித நீராடலை முடித்துக்கொண்டு திருவிடை மருதூருக்கு வந்து பச்சையப்பன் தெருவில் தங்கினார்கள். மகாபெரியவா தேர் தடைப்பட்டு நிற்பதை கேட்டறிந்தார்கள். உடனே திடீரென்று எழுந்து புறப்பட்டு வேகமாக நடக்கலானார்கள். மக்களும் கூடவே பின்தொடர்ந்தனர். பெரும் கூட்டமே சேர்ந்து விட்டது. மகாபெரியவா தேர் இருந்த இடத்தை அடைந்த பொழுது மகாலிங்கேஸ்வரரை சுற்றி வந்து தரிசித்தார்கள். பிறகு தேரின் வலப்புறமாக சென்று நின்று தேரின் வட்டத்தை தம் கரத்தால் பற்றி கூடியிருந்த மக்களை பார்த்து ஒன்றாக தேரை இழுக்குமாறு உறக்க பணிந்தார்கள். இதற்குள் கோயில் அதிகாரிகளும் பணியாளர்களும் வந்து கூடினர். எங்கிருந்து வந்தது இவ்வளவு வேகம் என்று ஆச்சரியப்படும் வகையில் மக்கள் ஆரவாரத்துடன் இழுக்கலாயினர். தேர் பள்ளத்தில் இருந்து மேலே வந்தது. உற்சாகத்துடன் இழுத்தனர் மக்கள். தேரும் வேகமாக சென்றது. அன்று மாலை வடக்கு வீதி வரை சென்றது. மறுநாளும் மக்களை வருமாறு சொல்லிய மகாபெரியவாளின் உத்தரவை உரத்த குரலில் அறிவித்தனர். மறுநாள் தேர் நிலைக்கு வந்து சேர்ந்தது. மகாபெரியவா மகாலிங்க மூர்த்தியுடன் ஆலயத்திற்குள் சென்று மூலவரையும் அம்பாலையும் தரிசித்துவிட்டு திரும்பினார்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.